தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். ஸோ பார்ட்னர்ஷிப்ஸ்ல இருந்து பிரிச்சு வைப்பாரு. ஒரு மெச்சூரிட்டின்றது கொடுப்பாரு. 7ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது மனதுக்குள்ள எண்ணங்கள் தீர்த்துறதுக்கான டைம் பீரியடுங்க தீர்த்து விடுவாரு. கூட என்னங்க எலெக்ஷன்லயே அவர் தோத்துட்டாரு, இனிமே என்ன இருக்குது? அவர் எலெக்ஷன்ல தோத்ததுனால அவருக்கு இருக்கிற ராசி கட்டம்ன்றது மாறாது. ஸ்டாலின் அவர்களுக்குமே சனி தசையில குருபுத்தி, இவருக்கும் சனி தசையில குருபுத்தி போகுது. ஆனா பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளு தடுமாற்றங்களே இருக்கணும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இப்போ நமக்கு தேர்தல் முடிஞ்சிச்சு, தேர்தலோட ரிசல்ட்ஸ் கூட வந்துருச்சு. இதன் பிறகு இந்த 4 முதலமைச்சர்கள் வேட்பாளர்களுக்கு எப்படி நமக்கு இருக்க போகுது சொல்லிட்டு இந்த 4 தலைவர்களோட ஜாதகம் பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நம்மளோட முன்னாள் முதல் அமைச்சர் பழனிசாமி அவர்களுக்கு ஜாதக கட்டம் எப்படி இருக்க போகுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போங்க. பழனிசாமி அவர்களோட ஜாதகப்படி பார்த்தோம்னா அவர் பிறந்தது ரிஷப லக்னம். அவரோட ராசி பாத்தீங்கன்னா கன்னி ராசி. இப்போ ராசிப்படி அவருக்கு பெயர்ச்சி எப்படி இருக்குது, ராசிப்படி அவருக்கு கோச்சார பலன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ராசிப்படி பார்த்தோம்னா அவருக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. கண்டக சனி இருக்குது, ஆனா கண்டக சனி பெருசா பாதிக்காது கன்னி ராசிக்காரங்களே. அப்படியே அவருக்கு குரு பகவான் பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மே 14ஆம் தேதியிலிருந்து 10ஆம் இடத்துல செல்கிறாரு. இப்ப 10ஆம் இடத்தை விட்டுட்டு 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு. ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அங்க உச்சகட்டமா இருக்க போறாரு குரு பகவான். இப்போ ராகு கேத்து எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல செல்றாரு பழனிசாமி அவர்களுக்கு. அப்படியே கேத்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல செல்லிட்டு இருக்காரு. இப்போ இந்த ஒரு கிரக பெயர்ச்சின்றது அவருக்கு எப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் கொடுக்க போகுது? 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காருங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து கண்டக சனி ஆயிருந்தாலுமே சரி, கண்டக சனின்றது கன்னி ராசிக்காரங்களுக்கு பெருசா பாதிப்புன்றது கொடுக்காதுங்க. எதுக்குன்னா கன்னிக்கு 5ஆம் இடம் சனியோட இடம் மகரம் ஆயிடும். சோ 5ஆம் இடம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டு. அதனால கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டக சனி பாதிப்புன்றது இருக்கவே இருக்காது. இப்போ 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கிற சனி என்ன பண்ணுவாரு? 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ பார்ட்னர்ஷிப்ஸ்ல இருந்து பிரிச்சு வைப்பாரு. பட் 7ஆம் இடத்துல சனி பெயர்ச்சி ஆகும்போது லைஃபுக்கு ஒரு டிசிப்ளின்ன்றது வருங்க. லைஃப்ல இந்த டைமுக்கு இந்த இது செய்யணும், நிறைய ஒரு மெச்சூரிட்டின்றது கொடுப்பாரு 7ஆம் வீட்டுல சனி பகவான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது. அப்படியே 7ஆம் இடத்திலிருந்து ராசி மேல பார்வை வைப்பார் சனி பகவான். சோ ராசி மேல பார்வை வச்ச சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா பர்சனோட லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி அன்றது கொண்டு வருவாருங்க 7ஆம் வீட்டு சனி பகவான். இப்போ அவருக்கு எப்படின்னா குரு பகவான் எப்படி இருக்காரு? 10ஆம் இடத்துல செல்றாரு குரு பகவான் ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும். 10ஆம் இடம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷன் ஹவுஸ். ப்ரொஃபஷன்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. ப்ரொஃபஷன்ல ஒரு லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் கூட ஒர்க் பண்ற ஒரு இப்போ பொதுவாவே ஒரு பர்சனோட ஜாதகப்படி 10ஆம் இடத்துக்கு குரு வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒண்ணு அவங்களுக்கு என்னன்னா தலைமை பொறுப்புன்றது கிடைச்சிரும், அதிகார பதவின்றது கிடைச்சிரும், ப்ரமோஷன் கிடைச்சிரும், பொசிஷன்ல ஏறிடுவாங்க. இல்லன்னு வைங்க 10ஆம் இடத்துல குரு செல்லும் போது ஏற்கனவே ஒரு சின்ன ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஒரு லார்ஜ் குரூப் எம்என்சிஸ்ல போய் ஜாயின் பண்ணுவாங்க. இது இப்போ அரசியலுக்கு எப்படி பிறந்தோன்னு நம்ம பார்த்தோம்னா இவ்வளவு நாள் வரைக்கும் அவர் ஸ்டேட்ல ஒரு கட்சி நடத்திட்டு வந்தாரு. இப்போ பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஒரு சென்ட்ரல் லெவல்ல அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது கிடைச்சது, சென்ட்ரல் லெவல்ல ஒரு சப்போர்ட் பண்றது கிடைச்சது. இந்த மாதிரி வச்சுக்கோங்க, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்காருன்னு சொல்லிட்டு. இப்போ
10ஆம் இடத்திலிருந்து பழனிசுவாமி அவர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு செல்வாரு சனி குரு பகவான் ஜூன் 2க்கு அப்புறமா. 11ஆம் இடம் எப்படிப்பட்ட இடம் பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம், லாபத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே வந்து இந்த மனதுக்குள்ள எண்ணங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த குரு பகவான் வந்து எண்ணங்கள் தீர்த்து விடுவாரு. நிறைய லாபங்கள்ன்றது பழனிசுவாமி அவர்களுக்கு வந்து அமைய போகுது சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே அவருக்கு வந்து இப்போ பிசினஸ் வகையில ஆகட்டும், நண்பர்கள் வகையில ஆகட்டும், அவருக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு பண வரவு அன்றது வர்றதுக்கான வாய்ப்புன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. முக்கியமா நண்பர்கள், சில நண்பர்களோட துணைன்றது அவருக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சில வாட்டி வந்து கூட்டணி வச்சுக்கலாம், சில வாட்டி வந்து என்னன்னா சென்ட்ரல் லெவல்ல ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்கலாம். அவர் பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்து குரு வந்து மனதுக்குள்ள எண்ணங்கள் தீர்த்துறதுக்கான டைம் பீரியடுங்க, தீர்த்து விடுவாரு கூட குரு. இது ஏன்னா 11ஆம் இடம் பாத்தீங்கன்னால அது டிசைர் மேனிஃபெஸ்டேஷன் ஹவுஸ். ரொம்ப நாளா நமக்கு ஒரு ஆசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசை நிறைவேறக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க 11ஆம் இடத்து குருனால. இப்போ வந்து ராகு கேத்துக்கு வருவோம். ராகு எங்க இருக்காரு? 6ஆம் இடத்துல வந்து அவருக்கு பயிற்சி ஆயிட்டு இருக்காரு. 6ஆம் இடம் பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். ஆனா ராகு யாரு? கெட்டவன். குரு மாதிரி நல்லவன் கிடையாது. இப்போ கெட்டவன் கெட்டதில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அது 6ஆம் இடத்து குரு வந்து கொடுப்பாரு பழனிசுவாமி அவர்களுக்கு. சில பேர் நினைக்கலாம், என்னங்க எலெக்ஷன்லயே அவர் தோத்துட்டாரு, இனிமே என்ன இருக்குது ராஜயோகம்னு நீங்க நினைச்சுக்கலாம். அவர் எலெக்ஷன்ல தோத்ததுனால அவருக்கு இருக்கிற ராசி கட்டம்ன்றது மாறாது இல்லையா. அவருக்கு கட்டம்படி அவர் எலெக்ஷன்ல தோத்தாலும் ஜெயிச்சாரு, அவருக்கு கட்டம்ன்றது ரொம்ப அனுகூலமா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. சோ 6ஆம் இடத்து ராகு வந்து சில வாட்டி அதிகார பதவி கொடுப்பாரு. என்னமோ கூட்டணி வச்சுக்கலாம், கூட்டணியில வந்து துணை முதலமைச்சர் ஆகலாம், இல்ல அப்படி இல்லைன்னு வைங்க அவருக்கு வந்து சென்ட்ரல் லெவல்ல ஏதாச்சும் ஒரு பதவி கொடுக்கலாம், சென்ட்ரல் லெவல்ல ஏதாச்சும் ஒரு பொசிஷன் கிடைக்கலாம். இல்ல அப்படி இல்லைன்னு வைங்க அவருக்கு பர்சனல் ஜாதகப்படி வந்து அவர் ஏதாச்சும் ஒரு வியாபாரங்களை இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தா வியாபாரத்துல வெற்றி கூட கிடைக்கலாம். ஏன்னா 6ஆம் இடம் வந்து வெற்றிக்கு சம்பந்தப்பட்ட இடம். அதனால வந்து என்னன்னா இப்போ எலெக்ஷன்ல தோத்துட்டாரு, தோல்விதானா பார்த்தாரு, எங்க இருக்குது வெற்றின்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. அது எலெக்ஷன் இல்லைன்னாலும் அவரோட பர்சனல் ஜாதகம் வந்து நல்லா இருக்கிறதுனால அவருக்கு தனிப்பட்ட முறையில பிசினஸ்ல கூட வெற்றிக்கு அமையலாம். இல்லாட்டி வந்து அவர் சில கூட்டணி வச்சுக்கிறதுனால அவருக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பதவி கூட அமையறதுக்கான வாய்ப்புண்டு. ஆனா அவருக்கு பர்சனல் ஜாதகப்படி ராசி கட்டம் படி பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க டைம் பீரியட். இப்போ இவருக்கு வந்து என்னன்னா கெயின்ஸ், மானிட்டரி கெயின்ஸ் சூப்பரா இருக்குது இந்த டைம் பீரியட்ல. இந்த டைம் பீரியட்ல பழனிசுவாமி அவர்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வியாபாரம், சொந்த தொழில் ஆரம்பிச்சா அது வந்து ரொம்ப நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க, நல்லா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே நண்பர்களோட துணை கிடைச்சிரும் சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. சோ நண்பர்கள் மூலமா ஒரு சில உதவி அவருக்கு ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதுசா வர நண்பர்கள், சோஷியல் சர்க்கிள் வந்து அவருக்கு ரொம்ப வளர போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் பழனிசுவாமி அவர்களுக்கு. இப்ப பழனிசுவாமி அவர்களுக்கு வந்து இது ராசிப்படி இருக்கிற ஒரு பயிற்சி. கட்டம் படி அவருக்கு எப்படி இருக்குது பர்சனல் ஜாதகம் படி பாத்தீங்கன்னா அவர் பிறந்தது வந்து ரிஷப லக்னங்க. அவருக்கு வந்து என்னன்னா இப்போ சனி தசையில குருபுக்தி, ஸ்டாலின் அவர்களுக்குமே வந்து சனி தசையில குருபுக்தி, இவருக்கும் சனி தசையில குருபுக்தி போயிட்டு இருக்குது. ஆனா இவரோட ஜாதகத்துக்கு வந்து குரு வந்து கெட்டவந்தா அஷ்டமாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி. ஆனா 11ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் எங்க உட்கார்ந்து இருக்காரு? இவரோட ஜாதகபதி 2ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. 2ஆம் வீடுன்னா பினான்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க. சோ இப்ப 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா கெயின்ஸ், லாபம், வியாபாரம், ட்ரேடுக்கு சம்பந்தப்பட்ட வீடு 11ஆம் இடம். சோ ட்ரேடுக்கு சம்பந்தப்பட்ட அதிபதி வந்து பினான்ஸ், இன்கம் ஹவுஸ், வெல்த் ஹவுஸ்ல உட்கார்ந்து இருக்காருங்க. பினான்சியலி அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்க போகுது இந்த பழனிசுவாமி அவர்களுக்கு. அரசியல் படி எப்படி இருந்தாலும் இருக்காட்டியும் அவருக்கு பினான்சியல் கெயின்ஸ் படி மட்டும் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க டைம் பீரியட்ன்றது. பட் அஷ்டம எவ்வளா இருந்தாலும் அஷ்டமாதிபதியும் குருதான் அவருக்கு. சோ அஷ்டமாதிபதி வந்து இப்போ 2ஆம் வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. சோ அஷ்டமம்
பாத்தீங்கன்னா சடன் திங்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். அந்த சடன் திங்ஸ், சோ சடன் மானிட்டரி கெயின்ஸ்ன்றது அவருக்கு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. சடன் வெல்த்ன்றது அவருக்கு இருக்குது, பினான்சியல் இதுன்றது அவருக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே பட் அஷ்டமம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அதனால உடல் வகையில பாதிப்பு, சின்ன சின்னதா அவமானங்கள்ன்றது அவருக்கு இருக்கதான் செய்யும். ஆனா ஆக மொத்தத்துல பார்க்கும்போது இந்த பழனிசுவாமி அவர்களுக்கு, அவர் எலெக்ஷன்ல தோத்தாலுமே சரி, அவருக்கு மட்டும் பர்சனல் வகையில இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க பழனிசுவாமி அவர்களுக்கு.